Good evening, praise Lord. Welcome to this video. இந்த ஆசிரியர் மாணவி போட்டா போட்டியில் வந்து முதல் ஒரு 5 வருடம் அந்த முதல் சுற்றில் வந்து என்னோட வேதாமா பயிற்சி சபை பயிற்சி நிமித்தம் நான் வெற்றி பெற்றுட்டேன்னு நான் சொல்லலாம். அதில் வந்து நான் என்னுடைய முடிவாக நான் சொன்னது, அதாவது நம்ம கூச்சல் போடுறதோ சண்டை அதெல்லாம் கிடையாது. விதிகளின் படி நான் வந்து என்னோட முடிவுகளை நான் வந்து சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு வந்து ஏதோ மன கிலேசம் பைத்தியம்னு கூட சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், தேவனே அறியாத வேதாமத்தை உணவாக சாப்பிடாத ஒரு நபர் வந்து குற்ற நபராக இருக்காங்க. அவங்க வந்து திருடு, பொய், புனை சுரைட்டு, வேசித்தனம் இதெல்லாம் வந்து செஞ்சால் கூட அவங்களுக்கு நம்ம செய்யறது தப்புன்னே அவங்களுக்கு தெரியறதே இல்லை. ஸோ ஒருத்தரை மற்றவங்கள தான் கை நீட்டி அவங்க தப்பு செய்கிறாங்க, அவங்க திருட அப்படின்லாம் சொல்கிறாங்களே தவிர தாங்களும் அதே பாவங்களை அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னு நான் வந்து இது வந்து நமக்கு வரக்கூடிய லக்ஷ்மி அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இது வந்து தடை செஞ்சிடும். ஒரு விதமான பீடை தரித்திரம் அப்படின்னு நான் என்னுடைய முடிவாக நான் சொல்லிட்டேன். ஸோ அது எனக்கு வெற்றியாக முடிஞ்சது. ஸோ இன்னும் நான் கற்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது பணம், இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்த்து, டயட் மேனேஜ்மெண்ட்டு அதில் நான் காணப்பட்டேன். அதுலேயும் கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்தார். ஏதோ எனக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டிருந்ததா எனக்கு சரியாக தெரில. ஆனால் மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹீலிங் தேவைப்பட்டது. அதனால் நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஐ வில் ஹீல் யூன்னும் கர்த்தர் சொல்லியிருந்தார். ஐ வில் பிளெஸ் யூ மெட்டீரியலின்னு சொன்னார். அது போல் கர்த்தர் வந்து என்னை நிஜமாகவே என்னை ஹீல் பண்ணி மெட்டீரியலாகவும் பிளெஸ் பண்ணி வச்சுக்க. ஸோ இந்த ரவுண்ட்லேயும் நான் வந்து ஜெயிச்சிட்டேன். இதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பரிசுகள் வந்து அதான் என்னுடைய மகள், என்னுடைய பேத்தி, இந்த வீடுகள். ஸோ எதிரணியருக்கும் வீடுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்களுடைய நாலேஜ் லெவல் வந்து குறைவாக இருக்கு. அவங்க வளர முடியாதபடி அவருடைய அவிசுவாசம் அந்த மாதிரி தடைகள் காணப்படுது. ஆனால் நான் ஸ்டெடியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின் படி முன்னேறி வரேன். இன்ன வரைக்கும் கர்த்தர் என்ன சபையாக இருக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆசிரியர்கள் இதில் பார்க்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேர் இதை பயனுள்ளதாக நினைக்கிறாங்க. என்ன லக்கி பர்சன்னு சொல்கிறாங்க. தெரியாமையே நான் வந்து இதில் இந்த போட்டியில் என்னை முன்னிறுத்த இருந்தால் கூட கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்திருக்காரு. இதுக்கெல்லாம் என் தாத்தா மற்றும் குடும்பத்தாருடைய ஜபங்கள், என்னுடைய தாயாருடைய ஜபங்கள் காரணமாக இருக்க, என்னுடைய போதர்களுடைய ஹெல்ப்பும் இதில் வந்து இருந்திருக்கு. நான் சொன்னால் அவங்களுக்கு கேட்கணும்னு கிடையாது இல்லையா. ஸோ ஒரு சிறுமி வந்து ஒரு 21 வயசு சிறுமி வந்து நம்மக்கிட்ட சொல்கிறா அப்படின்னு நினைக்காம அவங்க அதை தாழ்மையாக அதை ஏற்றுக்கொண்டு என்னையும் வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து நான் வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்தால் கூட அவங்க என்னை ஆதரித்து வழிநடத்தி கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக நான் சபையில் தான் நான் காணப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். என்னோட உங்களுக்கு நிறைய தெரியுதுன்னு கூட பாஸ்டரே சொல்லியிருக்காரு. கர்த்தரும் எனக்கு வந்து எனக்காக யுத்தம் பண்ணி வழக்காடி எனக்கு வெற்றியை தந்திருக்காரு. கர்த்தருக்கு நன்றி, சபையாருக்கு நன்றி, குடும்பத்தாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய உழைப்பும் இருக்குது. இது தவிர பத்திரிகை நண்பர்கள் அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த ஊரில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த பல ஃபீட்பேக்ஸை அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ பத்திரிகை நண்பர்கள், ஸ்கூல் நண்பர்கள், இப்பயும் வந்து நான் திருவண்ணாமலை ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அது கர்த்தரால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நண்பர்கள், அங்கே இருக்கக்கூடிய இபி நண்பர்கள், அங்குள்ள மினிஸ்டர்ஸு, டிஎம்கே மினிஸ்டர்ஸு, இந்த கல்லூரிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.